சட்டவிரோத செயல்கள் அதிகம் நடப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து கோயம்பேடு சந்தைக்கு தனியாக காவல் நிலையம் அமைத்து கண்காணிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கு வியாபாரிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சென்னையின் அடையாளங்களில் ஒன்றான கோயம்பேடு சந்தையானது 64 ஏக்கர் கொண்டது. நாள்தோறும் லட்சக்கணக்கானோர் வந்து செல்லும் கோயம்பேடு சந்தையில் மக்கள் நடமாட்டம் இல்லாத நேரங்களில் சட்டவிரோத செயல்கள் நடப்பதாக அங்குள்ளவர்கள் புகார் கூறுகின்றனர். அன்றாடம் வந்து போகிற வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்கும். இங்கே வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5-6 வருஷமாக குற்றங்கள் வந்து ரொம்ப அதிகரித்து வருது. காலையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 மணிக்கே வந்து உங்களுக்கு தேவையான சரக்கு வந்து இங்கே டோட்டல் சப்ளை ஆகுது. மார்க்கெட்டில் கூலி அவங்க கடுமையாக உழைக்கிறதுனால குடிக்கு அவங்களுக்கு அந்த பிளாக்ல அவங்களுக்கு கிடைக்குது. டாஸ்மாகில் கிடைக்காம இங்கே பிளாக்லேயே கிடைக்குது. அது இல்லாமல் கஞ்சா போன்ற இதுவும் வந்து இங்கே கோயம்பேட்டில் சரணம். வழிப்பறி, பிக் பாக்கெட்டுடன் சுமை தூக்கும் கூலி தொழிலாளர்களை குறிவைத்து கள்ளச்சந்தையில் மது விற்பனையுடன் பாலியல் தொழில் நடப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காலையில் டெய்லி 11 மணி வரைக்கும் சாராயம் எடுத்துருக்காங்க. உள்ளே பாட்டில் பிளாக்ல எல்லா இடத்துலையும் கிடைக்கும். எந்த பிளாக் போனாலும் குடிக்கிறதுக்கு பஞ்சம் இல்லை. நைட்டில் அதேமாதிரி குடிக்க பஞ்சம் இல்லை. திருட்டு நிறையா மார்க்கெட்டை சுற்றி திருட்டு பசங்களுக்கு குறைச்சலே இல்லை. யாருமே கண்டுக்கிறது இல்லை, கண்டிக்க தான் இல்லை. லோடு மேனுங்க 10 பேர் சேர்ந்து அவங்களை அடித்து துரத்துனாதான் மறுபடியும் வந்துடுறானு. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தனி காவல் நிலையம் அமைத்து கோயம்பேடு சந்தையில் நடக்கும் சட்டவிரோத செயல்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். 64 ஏக்கர் இத்தனை பேருக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டேஷன் தான் இது வரைக்கும் இருந்தது 16 வருஷமா. இப்போ ஒன்று அடிஷ்னல் ஒரு ஸ்டேஷன் வரும்போது கொஞ்சம் குற்றங்களை வந்து குறைக்கிறதுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். மேலும் வந்து இன்னும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட் அலர்ட் பண்ணால் கூட அது நல்லா தான் இருக்கும். ஏன்னா இது பராமரிக்கிறதுக்கு அவங்க நல்லா இருக்கும். நீதிமன்ற உத்தரவின்படி உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் செய்தியாளர் லோகநாதன்.